ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தண்ணியில் உப்பு போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு கட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அந்த காலிஃப்ளவர் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் காரப்பொடி, கொஞ்சம் தனியா பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து விட்டு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எந்த கட்டி தட்டியும் இல்லாமல் நல்லா மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்களா, எந்த கட்டி தட்டியும் இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அதை தனியாக வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த காலிஃப்ளவரை போட்டுருங்க. மறக்காமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உள்ள மாவாக இல்லாமல் நல்ல உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், அப்படியே வெளியிலேயே நல்ல கரகர மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது அப்படியே நல்லா கரகர மொறுமொறுன்னு ஆயிடுச்சா, அது அப்படியே ஒரு தனியாக பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே அதே எண்ணெயில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை எடுத்து நல்லா பொரிச்சு எடுத்தீங்கன்னா சுவையான கோபி 65 ரெடி. கண்டிப்பாக வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க என் சேனலுக்கு. என்ஜாய்.